வணக்கம், வெல்கம் டு காயத்ரிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம எடமாமே சாலட் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். இது ரொம்ப ஹெல்த்தியான சாலட். ஸோ வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு வேளை லஞ்ச்க்கோ இல்லை டின்னர்க்கோஸாக கூட சாப்பிட்லாம். இதில் நான் கேன்டு பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலர் பீன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா அதை ஸ்டீம் பண்ணி இந்த சாலடோட சேர்த்துக்கோங்க. முதல்ல நான் இதில் கொடுத்துருக்குற எல்லா காய்கறியையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பெரிய பவுலில் டிப்பை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு ஆலிவ் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலில் 2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஹிமாலயன் சால்ட், இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வினிகர் விட்டுக்கோங்க. எந்த வினிகர் வேணால் யூஸ் பண்ணலாம். ரைஸ் வினிகர் ஆர் ரெட் ஒயின் வினிகர் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த சாலட்க்கு ரெட் ஒயின் வினிகர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல ஆனியனை வினிகரோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதை மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஆனியனோட ரா ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் தக்காளி, கேரட், அப்புறம் 3 விதமான குடமிளகா, க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ பெப்பர், அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் கார்ன், black beans, red kidney beans, chickpeas, then edamame. இந்த எல்லா பீன்ஸையும் வினிகரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அட்லீஸ்ட் 2 hours ஆகுது இது ஃபெர்மெண்ட் ஆகும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த சாலட்லேருந்து கொஞ்சம் போர்ஷனை ஒரு பவுலில் எடுத்துட்டு அதோட லெட்டஸ், ஸ்பினச், அப்புறம் ட்ரைடு cranberries, blueberries அண்ட் raisins இதில் எது வேணுமோ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பினாச் வேண்டான்னா அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். இதோட ஹம்மஸ் சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த டைப் ஆஃப் ஹம்மஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். ரெட் பெப்பர் ஹம்மஸ் இந்த சாலட்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.